காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, திமுக ஆதரிச்சிச்சு, பாரதிய ஜனதா செயல்படுத்திச்சு. இங்க பாருங்க, பெத்து பேர் வச்சது காங்கிரஸ். போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்கிறவர் மோடி. மறுக்க சொல்லு, யாராவது மறுக்க சொல்லு, இல்லை என்று சொல்லு. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? நம்ம ஐயாக்கள் தான். இப்போ மறுபடி ஜிஎஸ்டி வரிச்சுமையாகி மக்கள் கோபப்படுறான்னு. ஜிஎஸ்டி 2.0 இது என்னடா புதுசா இருக்கு? சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படிப்பட்டவங்க? ஏய், பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டிருக்கான் ஐயா, தாளுக்கு. ஆனா தங்க பிஸ்கட்டுக்கு, குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து விவாதிச்சு எத்தனை விழுக்காடு வரி போடுறான்? 3 விழுக்காடு. இப்ப இது யாருக்கான அதிகாரம்? நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்க வரிசையில் நின்று வாக்கு செலுத்த போறாய்? யாருக்கு? பெரும் முதலாளிகளுக்கு. பணம் இருப்பவன் தான் அதிகாரத்தில் இருக்க முடியும், ஆட்சி செய்ய முடியுங்கிற அந்த முதலாளிகளின் தரகர்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறியா? உன்னிலிருந்து உனக்காக உழைக்க துடிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறியா? இதையெல்லாம் மாற்றி படைக்க துடிக்கும் எங்களை நீங்கள் ஜெயித்த வட்டே தீர வேண்டும். அதற்காகவாவது நாங்கள் வெல்ல வேண்டும். அதற்காகவாவது நீ களத்தில் நிற்கிற எல்லாரையும் கவனிச்சு பாரு. களத்தில் நிற்கிற ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள், எல்லாவற்றுக்கும் வரி. என் கடிகாரத்துக்கு வரி, என் சட்டைக்கு வரி, என் செருப்புக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. எல்லாத்துக்கும் வரி இருக்கு. இந்த வரி நேரடி வரி, மறைமுக வரி. அதுபோல எல்லாம் வருமான வரி கட்டுறான். இப்போ உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, எல்லாம் நீ எடுத்து பார்க்கறது இல்லை. நீ எண்ணெய் போட்டலாம், 1 கிலோ அரிசி, பருப்பு, எல்லாத்துக்கும் வரி. எல்லாத்துக்கும் வரி. சிமெண்ட், செங்கல், சாந்து, சுண்ணாம்பு, கம்பி, எல்லாத்துக்கும் வரி. நீ வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்டலாம். நீ வீடு கட்டணும் போ, கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. அப்ப வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்ட முடியும். இப்ப இந்த நிலையில வரி, இந்த வரி வருவாய் பெருக்கம் எவ்வளவு? இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு ஜிஎஸ்டியால் எவ்வளவு? ஒரு அறிக்கை இருக்கா? இல்லை. இந்த பண வருவாய் குவிப்பு மக்களுக்கு இந்த வழிகளில் நலத்திட்டமாக செல்கிறது என்ற ஒரு செய்தியை நீ பார்த்தது உண்டா? பட்ஜெட் தாக்கல்ல, நிதிநிலை அறிக்கையில நீ படிச்சு பார்த்திருக்காத? இல்லை. அப்ப எங்க அது? ஒரு நாடு குடிகளிடம் வரியை மட்டும் பெற்று வருவாயை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும் என்கிற பொருளாதார கொள்கை எவ்வளவு இழிவானது. வருவாய் பெருக்கத்துக்கு நீ ஏதாவது வச்சிருக்கியா? தொடர் வண்டி ஒன்று இருக்கா? விண்ணூர்தி ஒன்று இருக்கா? வங்கி இருக்கு. எல்லாம் தனியார், எல்லாம் பிரைவேட்டைசேஷன். வங்கி யார் நடத்துவா? தனியார் நல்லா நடத்துவான். இப்ப கடைசியா பாஸ்போர்ட் கொடுக்கறது இருக்குல்ல, பாஸ்போர்ட் அது டாடா நடத்துறான். எதுவுமே வந்துட்டு இல்ல, எதுவுமே கிடையாது. எதுவுமே அரசு கிட்ட கிடையாது. கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, குடிநீர் விநியோகம் கிடையாது, சாலை போடுதல் பராமரித்தல் கிடையாது. தொடர் வண்டி தனியார் கொடுத்தாச்சு, பிளைட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, துறைமுகம் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டை கொடுத்தாச்சு. என்னதான் இளவு ஒன்றை இருக்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு தேர்தல்? அப்போ இந்தியாவை என்ன பண்ணும்? ஏலம் போடுவோம். எப்படி ஏலம் போடுவோம்? 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் கோடி ஏலதார் மதிப்பு, ஏலம் விடுறவன் மதிப்பு. ஏன்னா கடன் போக 1 லட்சம் கோடி வச்சுக்கிடுவோம், போட்டு விடுவோம். எடுக்கிறவன் யாரு? அதானி, அம்பானி 2 பேர் தான் போட்டி விடுவான். அப்ப எடுக்கிறது அதிக விலை கொடுத்து எடுத்தார் அதானி, அவருக்கு 5 வருஷம் கொடு, மறுபடியும் ஒரு ஏலத்தை போடு. அதிக விலை கொடுத்தார் அம்பானி, அவர்கிட்ட கொடுத்துரு. ஏன்? தனியார் தான் கல்வியை நல்லா கொடுப்பான், தனியார் தான் மருத்துவத்தை நல்லா கொடுப்பான், தனியார் தான் ரோடு நல்லா போடுவான், தனியார் தான் போக்குவரத்து சிறப்பாக நடத்துவான், தனியார் தான் நல்லா பிளைட் ஓட்டுவான். அப்புறம் நீ எதுக்கு? எல்லாம் தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? எண்ணெயை போட்டு ரைடு பண்றது, இன்கம் டாக்ஸ் போட்டு வசூலை பண்றது, இடி ரைடுன்னு அமலாக்கத்துறையை போட்டு ரைடு பண்றது. எங்கெங்க இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை ரைடு, அங்கெல்லாம் நீ காசு வாங்கியிருக்கியா இல்லையா? பதில் இன்கம் டாக்ஸ் ரைடு போகுதுல்ல, அப்புறம் ஏன் இடி ரைடு போகுது? இன்கம் டாக்ஸ் ரைடு சரியில்லையா? கலைச்சிரு. எதுக்கு தண்ட சம்பளம்? வெறும் அமலாக்கத்துறையை வச்சுக்க. சிபிஐ விசாரணை சரியில்லையா? அவனுக்கு தான் என்ஐஏ கொண்டு வரியா? சிபிஐ கலைச்சிரு, என்ஐஏ வச்சுக்க. அப்ப சிபிஐக்கு ஒரு சம்பளம், என்ஐஏக்கு ஒரு சம்பளம். முதல்ல வில்லன் ஒரு சாதாரண ஒரு ரவுடி அனுப்புவான், போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு. அடி வாங்கிட்டு திரும்பி வந்தோடனே இன்னும் 2 பெரிய ரவுடி அனுப்புவான். இது மாதிரி இன்கம் டாக்ஸ் அனுப்புறது, அப்புறம் பெரிய ரவுடி இடி அனுப்புறது. இது ஒரு முறை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறான். இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்.
அதை சாதித்து காட்ட வேணும். உங்கள் பிள்ளைகள் ஜெயிச்சே ஆகணும்.